திருமண வாழ்க்கையில் இஷ்யூ என்ன? ஒருத்தவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, நிறைய இஷ்யூஸ் இருக்குது பாஸ்டர், எங்களுக்கு இடையே நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்குது, பயங்கரமான இஷ்யூஸ் இருக்குது, பேசணும், அதெல்லாம் சால்வ் பண்ணணும். என்ன இஷ்யூஸு? இவர் இப்படி பண்ணாராக்கா, அந்த அவர் சொல்கிறது இந்தம்மா இப்படி பண்ணிச்சாக்கா, அப்படி பண்ணிச்சாங்க. அந்த இருங்க, எதுவுமே இஷ்யூ இல்லை. இஷ்யூ என்ன தெரியுமா? மனத்தாழ்மை இல்லை ரெண்டு பேருக்குமே, அதுதான் இஷ்யூ. மனத்தாழ்மை இருந்தால் ஒருவர் மேன்மையாக எண்ணுவீர்கள். மனத்தாழ்மை இருந்தால் வாதினால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, வீண் பெருமையினால் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. ஒருவர் தங்களை விட மேன்மையானவர்களாக எண்ணுவீர்கள். மனத்தாழ்மை இருந்தால் அதுதான் இஷ்யூ. திருமண வாழ்க்கை தோல்வி அடைகிறதுல, சண்டை வர்றதில் என்ன இஷ்யூங்க? ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க, வேற எதுவும் இஷ்யூ இல்லை. கதையே கேட்க வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன் என்ன இஷ்யூன்னு. இந்த புராணத்தையே கேட்க வேண்டியதில்லை. இவர் இப்படி பண்ணார், இவர் சரித்திரம் தெரியுமா, இவர் எந்த ஃபேமிலி தெரியுமா, இந்தம்மா எந்த ஃபேமிலியிலேருந்து வர என்ன பண்ணாங்க தெரியும், கேட்க வேண்டியதில்லை. சிம்பிள். பெருமையினால் வாதினால எல்லாத்தையும் செய்கிறது. மனத்தாழ்மை இல்லை. ஒருவர் மற்றவரை மேன்மையாக எண்ணுறது கிடையாது. அதுதான் இஷ்யூங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். நல்லா சொல்லும்போது அப்படியே சுள்ளுன்னு குத்துற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் குத்துட்டோம், என்ன நம்ம காலில் மிதிக்கிறாருன்னு யோசிக்கக்கூடாது. சாரி, அது அப்படி தான். அது மனத்தாழ்மை இல்லை, அதனால தான் சண்டை, அதனால தான் அங்கே அக்கப்போர் நடக்குது பாருங்கள், போராட்டம் நடக்குது. நீயா நானாங்கிறது தான் பிரச்சனை. மனத்தாழ்மையினால ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள்.